அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் சூப்பரான டெலிசியஸான கண்டென்ஸ் மில்க் வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஆரோக்கியா மில்க் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உனக்கு பிஞ்சளவு சோடா உப்பு தேவைப்படும், அதை எடுத்திருக்கேன். இந்த மில்கை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கட்டும். பால் நல்லா பொங்கின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிடுங்க. பால் நல்லா பொங்கி ஒரு கொதி வரும்போதே சுகரை ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் ஆரம்பத்திலே ஆட் பண்ணும்போது தான் நம்ம சுகர் கரைஞ்சி அந்த பால் நல்லா வற்றும் போது நம்மளுக்கு கண்டென்ஸ் மில்கோட அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாவே கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த கண்டென்ஸ் மில்கை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். ஐஸ்கிரீம் பண்ணலாம், பாயாசம் ரெசிபி, பொங்கல், இதுக்கெல்லாம் கண்டென்ஸ் மில்க் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே ரிச் சூப்பரான 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபி போலவே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்யும்போது இந்த கண்டென்ஸ் மில்கை யூஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த இடையில நீங்கள் அந்த ஆடையை எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க. பால் பாதியாக வற்றட்டும். பாருங்கள், பால் பாதியாக வற்றி திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு பிஞ்சளவு நான் சோடா உப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்க்காம கூட அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு சேர்த்தோம்னா அதே கடையில் வாங்கக்கூடிய அதே திக்னஸில் நம்மளுக்கு கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ஸ் மில்க் வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இந்த கண்டென்ஸ் மில்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அங்கே சூப்பரான ரிச்சான நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எத்தனை நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது இந்த கண்டென்ஸ் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனையும் கூட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.